போதை மாத்திரை விற்பனை கும்பலை பிடிக்க சென்றபோது எஸ்ஐ மீது தாக்குதல் நடத்தப்பட்ட ரவுடிகள் இருவரை கைது செய்திருக்கின்றனர். இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில போதை மாத்திரை விற்பனை கும்பலின் மூளையாக செயல்பட்ட பூபாலன் என்ற ரவுடியை பிடிக்க சென்ற போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் மீது கத்தியால் வெட்டப்பட்ட சம்பவத்தில் 2 நபர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 18ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் அத்திப்பட்டு மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு நியூ பாலாஜி நகர் பகுதியில் வீட்டில் பூபாலன் தங்கியிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் வெங்கடேசன் என்ற உதவி ஆய்வாளர் ஒரு காவலரோடு அங்கு சென்று அவரை பிடிக்க முற்பட்ட போது வீட்டினுள் இருந்த ஒரு நபர் பின்னால் வந்துட்டு அவரை கத்தியால் வெட்டி அந்த கும்பல் 6 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓடியதாக தகவல் கிடைக்கப்பட்டது. உடனடியாக துணை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று வெங்கடேசன் என்ற அந்த உதவி ஆய்வாளரை முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் போலீசார் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த பூபாலனை தேடி வந்தார்கள். குறிப்பா இந்த பூபாலன் மும்பை போன்ற பகுதிகளிலிருந்து போதை மாத்திரை வாங்கி வந்து குடும்பமாக விற்பனை செய்ததும், குறிப்பாக செல்போனை பயன்படுத்தாமல் டாங்கி உதவியோடு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை வைத்து இவர்கள் வந்து விற்பனையில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு பாஜக பிரமுகரின் சகோதரர் விஜயகுமார் என்பதை வீடு புகுந்து வெட்டிய கொலை வழக்கு உட்பட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் பூபாலன் மீது இருப்பதும், தலைமறைவாக இருந்து கொண்டு இந்த போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பூபாலனையும் உதவியாளர் வெட்டியதாக தர்ஷன் என்ற நபர் என 2 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பூபாலன் போலீசாரிடம் தகவல் சொல்களை மிரட்டுவதற்காக பெண்கள் உட்பட பலரை வீட்டில் அடைக்கி வைத்து சித்திரவதை செய்து அதை வீடியோவாக எடுத்து பலருக்கு அனுப்பி இது போல காவல்துறையில் காட்டி கொடுத்தால் உங்களுக்கு இந்த நிலைதான் என்பது போல மிரட்டல் தொடர்பான ஒரு வீடியோ காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றிருக்கிறார்கள். அது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது தர்ஷன், பூபாலன் ஆகிய 2 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.